இந்த டிடிஎஸ்னா என்னது? டிடிஎஸ்னா நீங்க பண்ற பேமெண்ட்ல ஒரு பார்ட்டை கட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குறது. ஓ, அதை வந்து நம்ம கொடுக்கணுமா இல்லை வாங்குறவங்க கொடுக்கணும்? நீங்க பேமெண்ட் பண்ணும்போது நீங்க கொடுக்கணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சேனல்ல நீங்க வேற யாரோ ஒரு செலிபிரிட்டி நீங்க என்கேஜ் பண்றீங்க, அவங்க உங்க சேனல் வரதுக்கு எங்களுக்கு 1 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா அனுப்ப மாட்டீங்க. 1 லட்ச ரூபாயில் 10% டிடிஎஸ் கட் பண்ணிட்டு 90,000 ரூபா அனுப்புவீங்க. அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில்லு கொடுக்கலன்னா, அவங்க ஜிஎஸ்டி போட்டு பில்லு கொடுத்துருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஓகே. இப்போ அந்த டிடிஎஸ் நீங்க 10,000 ரூபாய் கட் பண்றீங்க இல்லையா, நீங்க இன்கம் டாக்ஸுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். அவங்களோட பேன் நம்பர் போட்டு இவங்க கிட்டே 10,000 ரூபா நான் டிடிஎஸ் பிடிச்சேன், இவங்க பேன் நம்பர் இதுதான், இந்த பேன் நம்பருக்கு அகேன்ஸ்டா 10,000 ரூபா நான் டெபாசிட் பண்றேன். ஓகே. நீங்க அப்படி கட்டினீங்கன்னா தான் அந்த 10,000 ரூபா காசு அவங்களுக்கு போய் சேரும். இப்போ அந்த கான்செப்ட் தான் இந்த ரெண்ட்டுக்கும். இப்போ ரெண்ட் 2 விதமா பிரிக்கலாம். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்ட், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்ட். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு டிடிஎஸ் யாரும் பெருசா பிடிக்கிறது இல்லை. ஈவன் தோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஸ்டேஜில் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அது வந்து ஒரு ஹையர் அமௌண்ட்டுக்கு சொல்லுது. பெரும்பாலான ரெண்ட், வீடு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய்க்குள்ள தான் மெஜாரிட்டி வீடு ரெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு யாருமே டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே நான் ஒரு பிசினஸ் என்டிட்டியா இருக்கேன், கமர்ஷியல் போறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. கமர்ஷியல் போகிறதும் இன்னும் அதிகமாகுது. நான் பிசினஸ் நடத்தும் போது தான் ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு எடுக்கிறேன், அதுக்கு வந்து மாசம் 30,000 ரூபா வாடகை தரேன் அப்படின்னா நான் 10% டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். இது வந்து ஒரு ரூல்.